அவன் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. மதுப்புலியில் ஊரே கூடியிருந்தது. கைக்குழந்தையுடன் நின்றிருந்த தேவியைப் பார்க்க வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றான் மலைசாமி. ஏம்பா, எத்தனை முறை சொல்லியாச்சு, திருந்தவே மாட்டியா என்று கடுகடு முகத்துடன் பேசினார் தலைவர் முருகையன். என் பிள்ளைய நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க? எவளை வச்சிருந்தா இவளுக்கு என்னவாம்? வீட்டில் புருஷனா நடந்துக்கிறான்ல, ஆம்பளை 1000 தப்பு பண்ணுவான், இவளுக்கு என்ன குறை வச்சான் என்று சேலையை வாரி சுருட்டி கொண்டு பேசினாள் மீனாட்சி. ஏம்மா மீனாட்சி, அந்த பொண்ணும் உன் மவனை மாதிரி எவனை வேணாலும் வச்சுக்கட்டும், வீட்டுக்கு வந்தா உன் மவனுக்கு பொண்டாட்டியா நடந்துக்கட்டுமே, லாவகமாய் பேசினார் முருகையன். ஐயா, மன்னிச்சிடுங்க, பிள்ளைக தப்பை கண்டிக்காம ஒசத்தி பேசினதால தான் இவ்வளோ பிரச்சனை. இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கிறேன் கதறியவாறு எல்லோரது முன்னாலும் கீழே விழுந்தான் மலைச்சாமி. மீனாட்சி வாயடைத்து போனாள். எல்லா மனைவியும் நம்மளை மாதிரி புருஷனும் யோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? ஒருவனுக்கு ஒருத்தினாலே நல்ல இல்லறம். முதன்முறையாக தேவியின் கண்கள் கூட்டத்தினரை பார்த்து கேட்டன. பேசாமலே நின்றிருந்த தேவியை ஊரே பெருமையாக பேசியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கதைகளை படிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.